வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் ஒரு வசனத்தை முன்வைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 48வது சங்கீதம், 48வது சங்கீதம், அதனுடைய 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல தெரிந்த வசனம். இந்த வசனத்தை இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்திருப்பீங்க பைபிள். ஒருவேளை நீங்கள் கொண்டு வரலன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. நாம கூட பாடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண. ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் தன் மரண பரியந்தம் எவன் ஒருவன் நடத்தப்படுகிறானோ அவனுக்கு மகிமை நிச்சயம். தேவனால் நடத்தப்படும். அழைத்தவர் உண்மையுள்ளவர். தாயின் கருவில் தோன்றும் முன்னமே நம்மை தேவன் தெரிந்தெடுத்து, நம்மை பிரித்தெடுத்து, நம்மை அழைத்து, நம்மை ரட்சித்து, நம்மை கிருபையாய் கொண்டு வந்து அவர் நடத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. முடிவிலே என்னை. இந்த வார்த்தையை சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்ன? தேவனால் ஒருவன் நடத்தப்படுகிறான் என்றால் அவன் ஓட்டம் பாதியில் முடியாது. அவன் முடிவிலே என்னை. முடிவிலே. ஒவ்வொருத்தருக்கென்று தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். காலத்தை வைத்திருக்கிறார். மோசே எழுதி வச்சிட்டார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. ஆனால் எழுதின மோசே 120 வயசு வரை இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருத்தருக்கு இப்போ யோவானுடைய ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவரை தீயில கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஆளு சாகலை. ஆனால் ஸ்தேவானை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஊழியம் தான். ஒரு நாள் ஊழியம். அப்போ இங்கே முடிவு என்பது தீர்க்காயுசு அல்ல, முடிவு என்பது பூரண ஆயுசு. பூரண ஆயுசு என்ன அப்படின்னா, இந்த பூமியில வாழும்படி கர்த்தர் நியமித்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பது. ஜீசஸ் சிலுவையில் மரிக்கும் போது அவருக்கு 33 வயசு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னார். அதாவது என்ன தெரியுமா? இந்த பூமியில் நான் என்ன பர்பஸுக்காக என்னை தேவன் அனுப்பினாரோ அதை நான் வாழ்ந்து முடித்து விட்டேன். தேவன் நடத்தும் போது நம்முடைய முடிவு என்பது நம்பிக்கையற்ற முடிவாக இருக்காது. நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே. தேவனால் தன் கடைசி வரை நடத்தப்படுகிறவனுக்கு மகிமை என்பது நிச்சயம். தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு மட்டும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை தூக்கி சுமப்போம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கைப்பிடித்து நடத்துவோம் இல்லை? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை எழும்பி நடக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கணும்னு, நாங்கள் பார்த்துக்கலாம். அப்படி போயிடுவாங்க. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது அப்படி கிடையாது. குழந்தை பருவமோ, வாலிப பருவமோ, பெரியவர்களான பருவமோ, முதிர் வயதான பருவமோ, கடைசி வரை தேவனால் எவன் ஒருவன் நடத்தப்படுகிறானோ அவனுக்கு தான் மகிமை. அப்போ ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறமாக இனி நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம், இந்த இளையகுமாரனை மாதிரி இன்னைக்கு நம்மில் அநேகர் இப்படி தான் இருக்கிறோம். அதாவது நான் என்னுடைய ஒரு நிலையை நான் அடையும் வரை எனக்கு இயேசு,
அடைந்த பிறகு இனி என்னால் வாழ முடியும். சில சொல்லுவாங்க தெரியுமா, இது மட்டும் என் லைஃப்பில் இருந்தால் நான் செட்டில் ஆகிடுவேன். எங்கே செட்டில் ஆகும், எப்படி செட்டில் ஆகும்? இல்லை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம். மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். மோசே பிறப்பு குறித்து நமக்கு தெரியும். மோசே பிறக்கும் முன்னமே மோசே கொலை செய்யும்படியான சட்டம் தேசத்தில் இயற்றப்பட்டது. மோசே பிறக்கும் முன்னமே. ஆரோன் பிறக்கும் போதும் பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறக்கும் போதும் பிரச்சனை இல்லை. ஆனால் மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி சட்டம் வந்துட்டு, பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும், கொலை செய்யணும், நைல் நதியில் தூக்கி போடணும். சிலர் பார்த்துருக்கீங்களா, நம்ம வீட்டில் வேற யார் பிறக்கும் போதும் பிரச்சனை இருக்காது. நம்ம சிலர் பிறக்கும்போது வந்து சொல்லுவாங்க, என்னைக்கு இவா வந்து பிறந்தாளோ, என்னைக்கு இவன் பிறந்தாலும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் யாராவது வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் மேலே தேவ திட்டம் பெருசாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே மோசே கொலை செய்யும்படியான சட்டம். மோசே பிறந்ததுக்கு அப்புறம் மோசையை தூக்கி நைல் நதியில் போடுறாங்க. அங்கேயும் காக்கப்படுகிறார். நைல் நதியிலேருந்து எடுத்தது வேற யாரும் கிடையாது. எந்த வீட்டில இருந்து எபிரேய குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டதோ அந்த வீட்டில் உள்ளவங்களை தூக்கி எடுக்கிறான். அங்கே வளருகிறான். 40வது வயசில் மோசையை பார்வோன் கொலை செய்ய பார்க்குறான். அங்கிருந்தும் ஓடி தப்புகிறான். இப்பொழுது மோசைக்கு வயசு 80. கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளுகிறார். மோசையே சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80 என்று. இந்த 80 வயசு வரைக்கும் கர்த்தர் தான் மோசையை காப்பாற்றினார். ஆனால் அதே நேரத்தில் மோசே தனக்கு எது சரின்னு தோணுச்சோ அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தான், அப்படி தான் நடந்துட்டு இருந்தான். ஆனால் 80வது வயதில் கர்த்தர் அவன் மேலே தம்முடைய அழைப்பு இன்னது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆரம்பத்தில் அவன் தயங்கினாலும் பிற்பாடு அர்ப்பணிக்கிறான். அழைத்தவரால் நடத்தப்பட ஒப்பு கொடுக்கிறான். முச்செடியில் எழுந்தினவருக்கு முன்பாக தன்னையே விடுகிறான். முதல்ல தன்னை தாழ்த்துகிறான். அதன் பிறகு உன் காலில் என்ன இருக்கு, பாதரட்சை கழட்டுறான். கையில் என்ன இருக்கு, கோல் இருக்கு, போட்டுறான். தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறவனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் விட முடியும். இல்லைன்னா இதை விடணுமா, இது இருந்தா என்ன, இங்கே எப்படி கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் நமக்குள்ள. தன்னை முழுமையாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் சொல்கிற எல்லாத்தையும் ஈஸியாக விட முடியும். தன்னை முழுமையாய் கொடுக்காதவர்களுக்கு ஒவ்வொன்றையும் இதெல்லாம் ஏன் மாற்ற சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏன் செய்ய சொல்கிறாரு, இதெல்லாம் ஏன் எப்படி பண்ணுறாரு, இது முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தர் மோசையை நடத்துகிறார். நமக்கு தெரியும், அடுத்த 40 வருஷம் மோசையை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் பெரியவைகள். வனாந்திரத்திலே அற்புதங்களை மோசையை கொண்டு செய்வித்தார். உங்களை நடத்துகிற பாதை வனாந்தரமாக இருந்தாலும் கர்த்தரால் நடத்தப்படுவீர்களே. ஆனால் கண்களை ரெடியாக வச்சுக்கோங்க அற்புதத்தை பார்ப்பதற்கு. ஆமீன் சொல்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி. கர்த்தரால் நடத்தப்படுறவங்க கண்ணை ரெடியாக வச்சுக்கணும். ஆமென். எதுக்கு? பார்க்கறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு சர்ச்சுக்குள்ள வந்தால் தான் கண்ணே மூடுறோம். அதுவும் ஆராதனை நேரத்தில் கண் விழித்திருப்பார்கள், செய்தி நேரத்தில் அப்படி கிருபை பெற்றவங்களும் உண்டு. இங்கே இல்லை, எல்லா சர்ச்சிலையும் உண்டு. ஆமென். ஆனால் ஆராதனை நேரத்தில் பாருங்க, ஆராதனை நேரமாகட்டும் ஜெப நேரமாகட்டும் அவங்களுக்கு கண்ணு மூடவே செய்யாது, திறக்கப்பட்ட ஊட்டு போலவே இருக்கும். ஆனால் செய்தி நேரம் பார்த்தா ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்க. யாருடைய கண்ணை மூடலை, மூடின ஒரு சிலர் டக்குன்னு எழும்பிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மோசையை கர்த்தர் நடத்தி ஒவ்வொரு இடத்திலும் அநேகர் கூட இருந்தாங்க மோசேக்கு. நான் தேவனுடைய நடத்துதலை சொல்லுகிறேன். தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நம்பத்தக்கவர், எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். இப்போ பிஸ்கா கொடுமுடியில் மோசே ஏறுகிறான். அங்கேதான் மோசேக்கு முடிவு. யோசுவா மோசே கூடவே இருந்தான். அதற்கு முன்பாக ஆரோன் இருந்தான். ஆரோன் மரித்து விட்டான். மிரியா மரித்து விட்டார்கள். யோசுவா அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டிவாக கூடவே இருந்தார் மோசேக்கு. மோசே யோசுவாவை பிளஸ் பண்ணுறார். பிஸ்கா கொடுமுடி அந்த மலை மேலே ஏறணும். கீழே மோசே யோசுவாவை எல்லாரையும் நிறுத்திவிட்டு மோசே மலை மேலே ஏறும்போது
அதுவரை மோசையோடு இருந்து நடந்த ஒருத்தர் கூட இப்போ மோசே கூட இல்லை, வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கிறவர்களுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி அவர்கள் எவ்வளவுதான் நம்மேல் அன்பு வைத்தாலும் நம்மோடு பயணிக்க முடியாது. சிலருடைய கடைசி வரை நாம் அவர்களோடு இருப்போம், அல்லது நம்முடைய கடைசி வரை அவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் ஒரு எல்லை இருக்கிறது, அதை தாண்டி வர முடியாது. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ மேல தானியேலுக்கு ரொம்ப பிரியம். ஆனால் அக்கினி சூளைக்குள்ளே தானியேலுக்கு வர முடியாது. சிங்க கெபிக்குள்ளே மற்ற 3 பேருக்கும் வர முடியாது. யோசேப்பு யாக்கோபுக்கு அவ்வளவு பிரியம். ஆனால் யோசேப்பு அடைக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளே யாக்கோபுக்கு வர முடியாது. இதுதான் உண்மை. ஒரு தேவ பிள்ளை எப்பொழுது திக்கற்றவனாய் அனாதையாய் ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? அவன் கூட நிற்க ஒருத்தரும் இல்லை என்கிற நிலை வரும்போது. ஆனால் அவர் எல்லாருக்குமே உறவுகள் உண்டு. இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே சொந்த பந்தங்கள் உண்டு. திடீர்னு யாரும் வானத்திலிருந்து பொத்து ஒன்றும் கீழே விழல, எல்லாருக்குமே உறவுகள் உண்டு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் தனிமையாய் ஒருவன் இருந்தால் அவன் பழகிக் கொள்வான். எல்லாம் இருந்தும் ஒருவன் தனிமையா இருக்கிறான் என்றால் அவனைப் போல வலியை வேதனை அனுபவிக்கிறவன் ஒருவனும் இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிஸ்கா கொடுமுடியிலே மோசே ஏறி நின்ற போது அங்கே கர்த்தர் அவனுக்கு சிலவற்றை காண்பித்து கொடுத்து, அங்கே மோசே மரிக்கிறான், கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய A to Z, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கர்த்தரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். மோசையின் அந்த வெரி லாஸ்ட் வரைக்கும், கடைசி வரை கர்த்தரால் நடத்தப்பட்டதனுடைய பலன் என்ன தெரியுமா? மறுரூப மலையிலே இயேசு மகிமை அடைந்த போது அந்த மகிமையில அன்று கர்த்தரால் தன் கடைசி வரை நடத்தப்பட்ட மோசேயோ காணப்படுகிறார். இப்பொழுது சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நல்ல எபினேசரா என்னை நடத்த நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. ஆமென். தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். நான் இப்பொழுதுதான் செய்திக்குள்ளே வர விரும்புகிறேன். இதை விரும்பணும். ஏன்னா இந்த பூமியில் நாம் ஆசைப்பட்டவைகள் எல்லாமே நமக்கு கிடைச்சுதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த பூமியில் நாம் விரும்பினது, எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது கிடைக்காம போனாலும் அது தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மகிமையை நம்ம இழந்துட்டோம் வைங்களேன். எல்லாமே இருந்தது ஒரு ஐஸ்வர்யவானுக்கு, ஒன்றுமே இல்லை லாசரு. ஐஸ்வர்யவான் லாசரு காரியத்தை இயேசு சொல்லும் போது ஒருவன் இருந்தான். அப்போ அது ஒரு வெறும் ஓமை அல்ல, அது உண்மையில் நடந்த சம்பவம். எல்லாமே இருந்தது, ஆனா அவன் எதை இழந்துட்டான்னா குளோரியை இழந்துட்டான், மகிமை இழந்துட்டான். அதாவது பூமியிலே அவனிடத்தில் வெளிப்பட வேண்டிய அனைத்தும் அவன் எங்கே வெளிப்படுத்தினான் என்று பார்த்தால் பாதாளத்தில். எதை எங்க வெளிப்படுத்தணுமோ அதை அங்க வெளிப்படுத்திடணும். ஆமென். ஆனால் பாருங்கள், அந்த லாசரு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஒண்ணுமே இல்லை. அவன் ஆசையா இருந்தான். லாசருடைய ஆசை என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவான் டேபிள்ல இருந்து விழக்கூடிய அந்த துணிக்கே சாப்பிடும். ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைச்சுதான் கேட்டா இல்லை. இவனுக்கு எல்லாத்துக்கும் மேல ஆசைப்பட்டான். இவன் எதை விரும்ப விட்டுட்டான் தெரியுமா? மகிமையை விரும்ப விட்டுட்டான்.
இப்போ திடீர்னு உங்ககிட்ட கேட்டா உங்கள் ஆசை என்ன அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே இம்மைக்குரிய காரியத்தை தானே சொல்லுவோம். யாராவது இயேசு இன்னைக்கு வரணும்னு விரும்புறீங்க? கை தூக்க வேண்டாம். விரும்புகிறோம். இப்படி சொல்லும் போதே என்ன ஸ்தோத்திர கூட்டம்னு சொன்னாங்க. இது வந்தோடனே மகிமை நம்மளை அனுப்பி விட்டுருவாங்களோ, வருஷ கடைசின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா நம்ம கடைசியை பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் உண்டாகணும். தேவனால் நான் நடத்தப்படுகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் உண்டாக வேண்டுமானால் நமக்கு இஸ்ரவேலர் நடத்தப்பட்ட காரியத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாம் தெரிந்த வேத பகுதிகளானாலும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க நல்ல கவனமா கேளுங்கள். ஆன்லைன்ல பார்க்கிறவர்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் கேளுங்கள், கவனியுங்கள். தேவனால் ஒருவன் நடத்தப்பட வேண்டும் என்றால் இஸ்ரவேலரை தேவன் எப்பொழுது நடத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எகிப்தில் இருந்து வெளியே வந்த பிற்பாடு. எகிப்தில் இருக்கிறவனுக்காக கர்த்தர் உருகுவார். எகிப்தில் இருக்கிறவனை வெளியே கொண்டு வர என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்வார். ஆனால் நடத்தப்படணும்னா நம்ம எகிப்தை விட்டு வெளியே வரணும். எகிப்தில் இருக்கும் மட்டும் அவனை தேவன் நடத்த முடியாது. எகிப்து என்பது அடிமைத்தனம். அடிமைத்தன கட்டிலே, பாவ கட்டிலே ஒருவன் இருக்கும் மட்டும் அவனை தேவன் நடத்த முடியாது. எனவேதான் இயேசு அழைக்கிறார் தம்மிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். சும்மா என்னை நடத்துங்கன்னா பார்வோன் சொல்லுவான், ஏன் அழுகை கீழே இருக்கிறவனை நீங்க எப்படி நடத்தலாம்? அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள், அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற புறப்பட்டு போகும்போது அவர் சொல்லும் வார்த்தை, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதனாலதான் அவருக்கு அந்த விஷன் கிளியரா இருக்கு, நடத்துதல் தெளிவா இருக்கு. அவருக்கு டவுட்டே இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் வச்சு குழம்பவே இல்லை. மீதி எல்லாரும் குழம்புறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் வச்சு அவர் தெளிவா இருக்கிறார். அந்த நடத்துதலை நோக்கி அவரால் நகர முடிகிறது. ஓட்டம் ஜெயத்தோடு முடிகிறது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்து இன்று பிதாவின் வலது பார்சத்திலே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். அவருக்கே என்றென்றைக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. எப்பொழுது இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அதன் பிறகு அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் யாரு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தலைமுறை. எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், தலைமுறை பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவர்களாய் கூட இருக்கலாம். அடிமைத்தனத்தில் இருக்கும் மட்டும் உங்களை தேவனால் நடத்த முடியாது. அற்புதங்களை செய்ய முடியும், அற்புதங்கள் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆகாருக்கும் அற்புதம் நடந்துச்சு. ஆகார் அற்புதம். ஆனால் தேவன் ஒருத்தனை நடத்தணும். தேவனால் நான் நடத்தப்படணும். என் தேவன் யார் தெரியுமா? நீதியின் பாதையில் நடத்தி அந்த கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படிக்கு கொண்டு செல்லுகிறவர். இஸ்ரவேலர்கள் அந்த அடிமைத்தனம் எகிப்தில் இருந்து முறையிட்ட போது தேவன் எங்க இறங்கணும் தெரியுமா? எகிப்தில் இறங்கணும். எகிப்தில் இறங்கல, அவர் ஒரே பர்வதத்தில் இறங்குகிறார். என்ன ஆண்டவர் இது லாஜிக்கு? ஒரே பர்வதத்திலிருந்து மோசே அழுதுட்டு இருந்தாரா? மோசே கூப்பிட்டு இருந்தாரா? மோசே கதறிட்டு இருந்தாரா? ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. இல்ல, மோசே மாமனாருக்கு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். ஆனால் அழுறது ஃபுல்லாக யார்? எகிப்தில் இருந்து. என் ஆண்டவர் எகிப்தில் இறங்கல. நல்ல கவனமாக கேளுங்க. ஓரே பர்வதத்தில் இறங்கி எகிப்துக்கு வெளியே இருக்கிற ஒருவனை கர்த்தர் உள்ளே அனுப்புகிறார். எகிப்தின் வாசனையை விட்டு வெளியே வந்த
ஒருவனை எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்கும் இரட்சகனாய் அனுப்புகிறார். இது எதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டதனுடைய நிழலாயிருக்கிறது. பாவ பிடியில் இருக்கிற மனுக்குலத்தை மீட்க பாவமில்லாத ஒருவர் பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர் வேறு யாருமல்ல, பிதாவின் நேசகுமாரன். ஆண்டவர் இப்பொழுது எங்கே இறங்குகிறார் என்றால், ஒரே பர்வதத்தில் இறங்கி என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், உன்னை நான் அனுப்புகிறேன் சொல்லி மோசே கர்த்தர் அனுப்ப மோசே எகிப்துக்கு போகிறான். ஜனங்களுக்கெல்லாம் மீட்பு வேணும், விடுதலை வேணும். அங்கே நமக்கு நன்றாய் தெரியும் எப்படி மீட்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே. எல்லா அடிமைத்தன கட்டும் இரத்தத்தின் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. எப்பொழுது இரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த இரவிலேயே விடுதலை, மீட்பு. இஸ்ரவேலர்கள் எல்லாம் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வராங்க. வெளியே மேக ஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்தில் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா தெரியுமா? கர்த்தர். எதற்காக? நடத்துவதற்காக. நாம் தேவனால் நடத்தப்படுகிறோமா? நடத்தப்பட வேண்டுமானால் நம்ம எதை விட்டு வெளியே வரணும்? எகிப்தை விட்டு வெளியே வரணும். ஏசாயா 52 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 52 அதிகாரத்தின் 4-5 வசனங்களை வாசியுங்கள். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரமில்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்கள் எகிப்துக்கு எதுக்கு போனாங்க? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தங்கும்படி போனார்கள். போன இடத்துல அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஒடுக்கப்பட்டார்கள். 5வது வசனம். இப்பொழுது, இந்த வேர்டை நல்ல கவனிங்க. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். என்ன அதன் அர்த்தம்? இன்னொரு ஆளுகைக்கு கீழே நாம இருக்கும் வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? எனக்கு கர்த்தர் என்ன கர்த்தர் அப்படி நடத்தலை. கர்த்தர் பார்த்துட்டு அவரும் வேதனை பண்ணிட்டு இருக்கிறார். எனக்கு இங்க என்ன இருக்கிறது? நீ உரிமை எல்லாம் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்கிற. இன்னொருத்தருக்கு நீ உரிமையை கொடுத்துட்டு அவங்க கீழே உக்காந்துட்டு என்ன பார்த்து ஆண்டவரே ரட்சியும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ வெளியே வருவதற்கு மனம் இருக்கிறதா? நீ திரும்புவதற்கு மனதிருந்தால் திரும்பு என்று வேதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆழமான கிடங்கிலிருந்து இந்த ஆண்டவர் என் மேல ஒரே ஒரு நுகம்தான் இருக்கணும். அது நீங்க வைக்கிற உம்முடைய அன்பின் நுகமாய் மட்டும்தான் இருக்க வேண்டும். உலக எந்த காரியமும் என்னை அடிமைப்படுத்த கூடாது என நான் உண்மையாய் விரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆனால் கர்த்தர், அவருடைய நாமமே இயேசு. இயேசு என்றால் ரட்சகர், ரட்சிக்க வந்தவர். ஆமென். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன், காணாமல் போனதை தேட வந்தேன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். ஆனா நான் அதை விரும்பாம, பூர்வத்தில் ஜனங்கள் எகிப்துக்கு எதுக்கு போறாங்க? தங்கும்படி போறாங்க. நீ எதுக்கு தங்கும்படி போன? எகிப்துக்கு உண்மையிலே இஸ்ரவேலர்கள் எதுக்கு போனாங்க சொல்லுங்க? கரெக்டா சொன்னீங்க. எதுக்கு போனாங்க? ஆகாரம். எத்தனை காலம்? பஞ்சகாலம் 7 வருஷம். 7 வருஷம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. ஆனாலும் இவங்க திரும்ப என்ன வரல? சாப்பிட போன இடத்துல சாப்பிட்டோமா வந்தோமான் இருக்கணும். ஆமே. நம்ம அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்கிறோம் தெரியுமா? அங்கதான் மாற்றம். இந்த கடல்ல எல்லாம் குளிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. கரையில் நின்று குளிக்கணும்னு தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் காலில் தண்ணி பட்டதுமே உசும்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கால் நினைச்சிட்டே இருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் கூட இறங்கி பார்ப்போமே, ஒழுங்கா கால் நினைச்சோமா வந்தோமான் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க இதுதான் கண்ணி. பூர்வத்தில் ஜனங்கள் எகிப்துக்கு போனதே, யாக்கோபு தன் குமாரரை என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நாம் சாகாது இருக்கும்படிக்கு
எகிப்தில் தானியம் இருக்குப்பா, போய் வாங்கிட்டு வாங்க. போனாங்க, வாங்கினாங்க, வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு, இங்கிருந்து புறப்பட்டு போய் அங்கே தங்கினாங்க. சரி, யோசேப்பு நாட்கள் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. யோசேப்புடைய ஆளுக இருக்க வரைக்கும் எகிப்தின் தாக்கம் இவர்களை பிடிக்கவில்லை. சரி, அப்போ நல்லா இருக்கும் போதே, வாய்ப்பு இருக்கும் போதே. எனவேதான் அனுக்கிரக காலத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட பிரயாசப்படணும். ரட்சணியம் யோசேப்பு நாட்கள்ல இவங்க வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கணும். இல்லை, இவங்களுக்கு எல்லாமே மறந்துட்டு, வாக்குத்தத்தம் மறந்துட்டு, பாலும் இது நம்முடைய தேசம் அல்ல, நமக்கு ஆயத்தம் பண்ணின ஒரு கானான் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கிறது, வாக்கு எல்லாமே மறந்துட்டு இந்த பரலோகம்னு ஒண்ணு ஞாபகம் வந்ததே கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தானே. ஆமென். என்ன டெய்லி பாவரிக்க கர்த்தாவே. ஆமென். இந்த பரலோக செய்தி, இந்த வருகை செய்தி, இதெல்லாம் அப்பதான் கேட்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு தும்மல் வந்தாலே ஆண்டவரே பரலோகமே என் சொல் அப்படியே போயிரும். அதுக்கப்புறம் இல்லை, இப்பெல்லாம் போக மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஆண்டவர் கேட்கிற, எனக்கு இங்கே என்ன இருக்கிறது அப்படிங்கிறார். என்னை ரொம்ப பாதித்த வசனங்களில் ஒன்று இது. என் வாழ்க்கையில நிறைய செய்ய விரும்புகிறார், நிறைய. அதனாலதான் வாக்கு தத்தத்தை தந்தவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வந்து பார்க்கும்போது, நான் இன்னொரு ஆளுகைக்கு கீழே இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ வலி. எனக்கு இங்கே என்ன இருக்கிறது சொல்லிட்டு சொல்லுகிறார் அதே வசனத்துல, என் நாமம் நித்தமும் இடைவிடாமல் நாமம் தூஷிக்கப்படுகிறது. காரணம், அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க மேல அவருடைய நாமம் தானே தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் அல்லவா தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இங்க என்னப்பா இருக்குது? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷ கடைசியில வந்திருக்கிறோம். கிருபையை தந்துட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் கிருபையை வைத்து நாம் சாகாமல் பிழைத்திருக்கும்படி வைக்கிறான். இல்லைன்னா இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் மடிந்திருப்போம். இந்த தீபத்தை அவர் அணைய விடல, இந்த நாணலை அவர் முறிய விடல. இது கர்த்தர் நம்மேல் பாராட்டின அவருடைய கிருபை. ஏசாயா 64 ஏசாயா சொல்லுகிறான், இன்னமும் தப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறார். நம்ம இருந்த நிலம், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை எல்லாம் சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, இன்னமும் தப்பி இருக்கிறோம். எப்படி தப்புனோட தெரியல. இதுதான் கர்த்தர் பாராட்டுகிற இந்த பலிபீடத்திலிருந்து அப்படி நேர கண்களை ஏறெடுத்து பார்த்தா இதுல ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கு. ரொம்ப அருமையான வார்த்தை, நான் தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இல்லைன்னா பார்வோன் வீட்டில் கேட்ட அலறல் சத்தம் நம்ம வீட்டில் கேட்க எவ்வளவு நேரங்க ஆகும்? ஆண்டவர் கிருபையாய் வித்தியாசப்படுத்தி, கிருபையாய் நிற்க வைத்து, கிருபையாய் காத்து வருகிறார். எதற்கு தெரியுமா? இந்த எகிப்திலிருந்து வெளியே வந்து பார், உன்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு என்பதை நீ கேட்டு அல்ல, நீ ருசித்தறிய போகிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சகரியா 2வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை அதே வசனத்தில் அடுத்த வார்த்தை, உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுவன் தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். யாரை தொடுகிறவன்? இந்த பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோன் எப்போ விடுவித்து வெளியே வருமோ, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்கள யாராவது கையை வச்சாங்கன்னா அவங்க யாரை தொடுறாங்களாம்? கர்த்தருடைய கண்ணை தொடுறாங்க. இன்னைக்கு ஈஸியா சத்துரு வந்து கை வைக்கிறானா? ஆமென். பிற்பாடு மகிமை, இந்த மகிமை உண்டாகும் சொல்லும் போது புரியும்படி சொல்ற, கானாவூர் கல்யாண வீட்டில் கர்த்தர் என்ன செய்தார்? தண்ணீரை கர்த்தர் அதை
அதை மாற்றும் போது தண்ணீருக்கு என்னெல்லாம் கிடையாதுன்னா சுவை கிடையாது, தண்ணீருக்கு நிறம் கிடையாது, தண்ணீருக்கு மனம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அதை மாற்றினதும் எது எது இல்லையோ அது எல்லாமே வந்துட்டு, அதுக்கு ஒரு நிறம் வருது, அதுக்கு ஒரு சுவை வருது, அதுக்கு ஒரு மனம் வருது. இதுதான் மகிமை. எது எது இல்லையோ இருக்கிறது. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்கல்ல, அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஓ அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தார்கள். அப்படி வந்தவர்களை கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, அவரே முன்னின்று நடத்துகிறார். யாத்திராகமம் 13வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அவர்களுக்கு முன் சென்றார். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு முன்னாடி போகிறார்னா என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற எல்லாவற்றையும் முதல்ல ஃபேஸ் பண்றது யாரு? கர்த்தர். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அதனாலதான் சார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் முன்னின்று, கர்த்தர் முன்னின்று. பிரியமானவர்கள், இந்த அனுபவம் நமக்கு தேவை. மோசேயின் இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுவார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு. அதாவது நீ போற பாதையில பல பிரச்சனைகள் உண்டு, இல்லை என்றல்ல. ஆனா அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன். நான் ஃபேஸ் பண்ணி நீ அந்த பகுதியில் வர்றதுக்குள்ள நான் சால்வ் பண்ணிடுவேன். நீ அங்க வரும்போது அங்க உனக்கு என்னதான் இருக்கும் தெரியுமா? இளைப்பாறுதல். அவருடைய ஆளுகைக்கு கீழே. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனுடைய 24வது வசனத்தை பாருங்கள். மைக்ல வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியையும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை. நல்ல கவனிங்க. இப்போ கர்த்தர் யாரை பார்க்கிறார்? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன், அதனால உங்களை சும்மாவே இருக்க விட மாட்டேன். கர்த்தர் இப்போ யாரை பார்க்கிறார்? சத்தமா சொல்லுங்க. மோசே கிட்ட என்ன சொன்னார்? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இப்போ அதே ஜனம் எங்க இருக்கிறாங்க? மேகத்துக்கு கீழே இருக்கிறாங்க. இப்போ இவர்களை துரத்தி யார் வரா? பார்வோன் சேனை வராங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? அவங்கள பார்க்கிறார். ஏன் அங்க வச்சு பார்க்கல, இங்க வச்சு பார்க்கிறார்? எகிப்துல இவங்களால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்பெல்லாம் கலங்கடிக்கலையே, அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே. ஆனா இப்போ அவருக்கு கீழே அவருடைய நடத்துதல்ல வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு பின்னாக பார்வோன் சேனை வந்தபோது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். 14வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள்.
எந்த இடத்துல பார்வோன் சேனையால நடக்க முடியலையோ அந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் நடந்து போனார்கள். இந்த உலகத்தால் கடக்க முடியாத பகுதிகள் இருக்கும், மற்றவர்களால் நடக்க முடியாத சந்திக்க முடியாத காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒரு தேவ பிள்ளை தேவனால் நடத்தப்படுவான் என்றால், நடத்தப்படுவாள் என்றால், இயேசுவின் நாமத்தில் அந்த பகுதிகளை எல்லாம் கடந்தவர்களால் போக முடியும். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முன்னாக சென்று சில காரியங்களை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா தேவ நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில ருசிக்க முடியும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுல நடவுங்கள்ங்கிற சத்தம் கேட்கும். நமக்கு முன்பாக என் வாழ்க்கையில நான் ஒரு காரியத்துக்காக புறப்படும் போது எனக்கு முன்னாடி அவர் போயிருக்கணும். அந்த இடத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா நான் அங்க போகும்போது அது சால்வா இருக்கணும். இது எப்படி சாத்தியமாகும்? கர்த்தர் நமக்கு முன் செல்லும் போது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள. ஹல்லேலூயா. நாளைய குறித்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். முந்தின இரவு நமக்கு நிச்சயம் இருக்கணும், நான் அங்க போறதுக்கு முன்னாடி என் கர்த்தர் அங்கே புறப்பட்டிருப்பா. ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். எங்க நிச்சயம்லாம் போறோம், நம்ம போய் மாட்டிட்டு கூப்பிட்டு இருக்கிறோம் இஸ்ரவேலர் போல. இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு எதுக்கு போனாங்க? எதுக்கு தான் போயிருக்கணும்? சாப்பிட்டோமா வந்தோமான் இருக்கணும். தங்கும்படி போனார்கள். அங்க போய் மாட்டிட்டு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம், ஆண்டவரே கண் நோக்கி பாரு, உடன்படிக்கை நினைத்தருளும், பயங்கரமா நோக்கி கூப்பிட்டாங்க. இப்படி அல்ல நாம் அவரை அழைக்க வேண்டியது. ஹல்லேலூயா. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே, ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே, அன்பரே உந்தன் சமூகமே, அன்பரே உந்தன் சமூகமே. கர்த்தர் அப்படி சும்மாலாம் முன்னாடி போக மாட்டாருங்க. கர்த்தர் முன்னாடி போகிறார் என்றால் அவரை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கும், அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை. எசாயா 45 அருமையான ஒரு வார்த்தை உண்டல்லவா? எசாயா 45வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்து, ஒன்று கடைசி, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுது அந்த காட்சியை. அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு ஃபர்ஸ்ட் வாங்க. இப்போ இந்த வசனத்தை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இதுதான் கோரேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நிற்கிறார். இப்போ கோரேஸ் அழைச்சாச்சு. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவனை பார்த்து அப்படி வலது கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, நான் முன்னாடி போறேன், முன்னாடி நிறைய கோணலானதெல்லாம் இருக்கு, நீ தாங்கிட மாட்ட, நான் முன்னாடி போய் கோணலை எல்லாம் செவ்வையாக்கி, எது பூட்டப்படாமல் திறக்கப்படாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் திறந்து வெண்கல கதவுகளை நீ வரும்போது வெண்கல கதவு உடைஞ்சிருக்கும், நீ வரும்போது இருப்பு தாழ்பால் முறிக்கப்பட்டிருக்கும். நீ வர்றது எதுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற பொக்கிஷத்தை எடுக்க. நான் போறது எதுக்கு தெரியுமா? தடையை உடைக்க. நீ வரும்போது எதுக்கு தெரியுமா? அந்த தடையை கண்டு நீ வரும்போது தடை இருக்காது, நீ வரும்போது அங்க பொக்கிஷம் இருக்கும். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து, நான் முன்னாடி போறேன், நீங்க அங்க போங்க, நான் முன்னாடி போறேன். இன்னும் ஆண்டவருங்க நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ஒரு தேவன் இருக்கிறார். சில நேரத்தில் அவர் இப்படி கையை விடுறது போல இருக்கும். கையை விட்டார் நினைக்காதீங்க, அவர் எங்க போறார்?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போகமா. இந்த ஊழியத்தை ஆரம்பித்த அருமையான தகப்பனார் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மகிமையில பிரவேசித்து விட்டார். ஆண்டவர் அம்போன்னு விட்டாரா? அவர் இருக்கிறார். சில நேரத்தில் அப்படி, ஆண்டவர் இதுவரை ஏன் கையை பிடிச்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு கையை விட்டுட்டீங்களே ஆண்டவரே. கையை விடல. அவர் எங்க போறார் தெரியுமா? எனக்கு சில காரியத்தை நம்ம பார்த்திட மாட்டோம்னு தெரியும். அதனாலதான் மோசையை அழைக்கும் போது, மோசையை 40 வயசுலேயே மோசை ஆசைப்பட்டார்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு. ஆனா கர்த்தர் மோசையை அழைக்கும் போது, யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும், உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும். அவன் மோசை அங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய பேர் மோசையை கொலை செய்யணும் இருக்கான் பாத்தீங்க. அவ்வளவு பெரிய கர்த்தர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சிட்டு, இப்ப மோசை நீ போ. இங்க இருந்து தூரத்துல இருந்து பார்க்கும் போதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு போகிற இடம் நமக்கு கடினமா இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை அங்க கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எது நமக்கு பிரச்சனையா இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்களில் எல்லாம் ஒருத்தர் மட்டும் பாக்கி எங்கேயோ ஒளிச்சிருக்கிறா மோசே. அப்போ இத்தனை வருஷம் ஆண்டவர் காத்திருக்க வைத்தது எதுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் கிளியர் பண்ண, எல்லாத்தையும் கிளியர் பண்ண. நான் சொல்ற வார்த்தை புரிகிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எகிப்தை விட்டு வெளியே வந்து பாரு. இல்ல நம்ம தங்கும்படி எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல 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 இல்ல, நம்ம மேல இருக்கிற அழைப்பு நிறைவேறினாதான் மகிமை. அழைப்பு நிறைவேறணும்னா கர்த்தரால நடத்தப்படணும். ஆமென். தேவனால் நடத்தப்படும். எப்படி நடத்துகிறார்? முன்னின்று நடத்துகிறார். இரண்டாவது அவர் எப்படி நடத்துகிறார் தெரியுமா? பத்திரமாய் பராமரித்து நடத்துகிறார். பத்திரமாய். யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 12:39. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரித்திருக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாய். அது அப்படி இருக்கட்டும். அடுத்த வார்த்தை, அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இப்போ இவங்க எகிப்தை விட்டு எங்க போறாங்க தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. நம்ம ஒரு நாள் டூருக்கு போனாலே 3 வேளை சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவோம் இல்ல? ஆனா இத்தனை ஜனங்கள் 1-2 பேர் கிடையாது, 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், 20-30 லட்சம் பேர். ஆனா அடுத்த வேலைக்கு இவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இனி அப்படியே நெகேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனத்தை பார்த்துட்டீங்கல்ல, இதுதான் ஆரம்பம். இனி நெகேமியா 9:21 வாசியுங்கள். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு. நல்ல கவனிங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வழிக்கென்று ஒன்றுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாதவன் தேவனால் நடத்தப்படுவானால் அவனுக்கு ஒன்றுமே குறைவுபடாது.
அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன், ஏன்னா நான் ருசித்து பேசுகிறேன். ஒன்றுமே இல்லாதவன் தேவனால் நடத்தப்படுவானா, அவன் வாழ்க்கையில ஒன்றுமே குறைவுபடாது, ஒன்றுமே குறைவுபடாது. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் நல்ல கைகளை தட்டி எவ்வளவு நல்ல தேவன் அவர். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். பாடுவோமா? காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். கைகளை உயர்த்தி, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், எஸ், கிருபையும் இரக்கமும், ஓ ஆயிரம் ஆயிரம் ஏலம சந்தனலபகதரோ, ஓ கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், ஆமே, நன்றி சொல்ல ஒன்றுமே. அவர்கள் ஆயத்தம் பண்ணல, அவர் ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர்கள் வாய்க்கு மன்னாவை அருளி. அப்படின்னு மன்னா எங்கிருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து. எங்க வந்துச்சு? இந்த வசனம் என்ன சொல்ல? அவர்கள் வாய்க்கு. வானத்திலிருந்து எங்க வருது? வாய். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ அவரால் நடத்தப்படுவேனா, அவரே ஊட்டுவார். ஆமென். நான் ஊழியத்துக்கு வரும்போது கிருபையினால ஓரளவுக்கு வசதி இருக்கு. எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வரும்போது ஒன்றுமே கிடையாது. போட்ட ட்ரெஸ்ஸு, ஒரு பைபிள், அதுவும் யாரோ கொடுத்த பைபிள், இவ்வளோ தான் எங்கள் அப்பா. ஆனால் கர்த்தருடைய அழைப்பை நம்பி புறப்பட்டு வந்தாங்க. 5 பிள்ளைகளை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒன்றுமே இல்லாத போது கர்த்தர் நடத்தினார். தாவீது, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஈசாக்கு வர வர விருத்தி அடை. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், பலப்பட்டான் இருக்கும். கர்த்தரால் நடத்தப்படுவது அப்படிதான், வர வர. எல்லாம் ஆழ்ந்த வேலை வரும், எல்லாமே ஆழ்ந்த வேலை. இன்னைக்கு இல்லையா, ஆண்டவர் என்ன கொடுப்பார் தெரியுமா? நாளை காலை கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் அப்படிம்பார். அது அர்த்தம், நீ இருப்பது வனாந்திரமா இருந்தாலும் நீ தூங்கும் போது எதிர்பார்ப்போடு தூங்கணும். நாளை காலையில க்ளோரி. காலையில கண் விழித்து பார்க்கும் போது ஃபுல்லா என்ன விழுந்து கிடக்குது? மண்ணா விழுந்து கிடக்குது. நாளை எங்க படுத்திருக்கிறாங்க? வனாந்திரத்தில் நம்பிக்கையால் தூங்க முடியுமாங்க? முடியாது. ஆனா கர்த்தரால் நடத்தப்படும் போது இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அழுகதான். அவங்க அழுறாங்க, நாங்கள் எகிப்தில் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததெல்லாம் நினைக்கிறோம். நீ எங்க இருக்கிற? அவருடைய நடத்துதல்ல இருக்கிற. நீ படுத்து தூங்கும் போதே நம்பிக்கையா தூங்கு. நாளை கால அற்புதம் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு அதிசயம். யாருக்கு இல்லை? சில சொல்றத பார்த்து அப்படிதான், நாளைக்கு அதிசயம். எங்க உங்க கைய காணும். ஆவே
அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா ரபல துடரமசரே. முன்னின்று நடத்துகிறார், பத்திரமாய் பராமரித்து. நீ ஆண்டவர் கேர் ஆஃப்ல இருந்து பாருங்க. எலியாட்ட சொல்றா, நீ கேரி தாற்றண்டையில போய் ஒளித்துக்கொள். தங்கிரும் கூட சொல்லல, ஒளித்திருங்கிறான். ஆண்டவரே, நான் ஒளித்திருந்தேன், நான் அங்கே யார்ட்டையா 4 வாட்டியா சொல்லிட்டு போறேன். ஆண்டவரே, இங்கே ப்ராஃபட் எல்ஐச்சா இருக்கிறார், அட்லீஸ்ட் டீயாவது கொண்டு வருவாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு டீ கடை கூட கிடையாது. ஆனா பாருங்க, கர்த்தர் நடத்துதல கேட்டு போற உட்கார்ந்து இருக்கிறான். அதுவும் ஒளித்திரு. ஒளித்திருன்னு அது அர்த்தம் என்னன்னா, வேற யாரு கண்ணும் ஒன்ன பார்த்துடக்கூடாது. யாரு கண்ணும் பார்க்கலன்னா நான் எப்படி ஆண்டவரே சாப்பிடுவேன்? சில நேரத்தில் தேவனுடைய நடத்துதல் நம்ம, ஆனா அவன் போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் காகத்தை அனுப்புகிறான். நம்ம அவர் சொல்லபடி உட்கார மாட்டோம், ஆனா டெய்லி காக்காவை பார்த்துட்டு இருப்போம். எங்க அப்பா ஊழியத்துக்கு, எங்க அப்பா வந்து தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அப்போ ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சதுனால பயங்கர நெருக்கம். அதே போல அதே டைம்ல எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டா ஒருத்தங்க, அவங்களும் அப்படிதான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் வீட்டில் சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் வந்து அப்படி மினிஸ்ட்ரி போயிட்டு வரார். பசின்னா தாங்க முடியல அவருக்கு, பசி. அப்படி வராங்க ஆண்டவரே. அப்போ ஒரு பேக்கரி ஃப்ரெண்டில் நடந்து போகிறார். அப்போ அந்த பேக்கரியில் வந்து அப்போ தான் பன் எல்லாம் வந்து சூடாக சுட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. பன்னு சூடாக சுட்டு கொண்டு வைக்கும்போது அந்த வாசனை வரும்ல. இவர் அப்படி பேக்கரி பக்கத்தில் அப்படியே போகிறாரு. ட்ரேயில் ஃபுல்லாக பன் அப்படி சுட சுட சுட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த வாசனை, பொதுவாக பசி இல்லாதவங்களுக்கும் ஹோட்டல் பக்கத்தில் போனால் பசி வந்துடும். என்ன போடுவாங்களோ தெரியாது, அந்த வாசனை அப்படி இழுத்து. அதுவரை சாப்பிட வேண்டாம், சாப்பிட. சிலர் பார்த்துருக்கீங்களா, வாங்க பிரதர் ஏதாவது டீ குடிச்சிருப்போம். இல்லை, இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், இப்போ தான் சாப்பிட்டுட்டு. அவங்கள கொண்டு ஹோட்டலில் உட்கார வைங்க. சரி 2 வடை கூட கொடுத்தீங்கன்னா அப்படிப்பாங்க. எங்கே தான் இப்படி குடல் விரியுதுன்னு இந்த ஹோட்டல் பக்கத்தில் போட அப்படி ஒரு விசேஷம். இவருக்கு பசி வேற. அப்போ பண்ணு ஸ்மெல்லு அப்படியே வருது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி வெளியே நின்று அட்லீஸ்ட் ஸ்மெல்லையாவது வாங்கிறதுக்கு காசு இல்லை. அந்த பேக்கரி வெளியே நின்று அப்படி வச்சுட்டு அப்படி நிற்கிறாரு. பேக்கரி ஓனர் பார்த்துட்டான். பார்த்து கண்ணா பின்னாடி திட்டான். திட்டி காலையே வந்து நிற்கிது பாருன்னு சொல்லி திட்டி அனுப்பிவிட்டான். இவர் வந்து சாப்பாடு இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் கிடையாது. நல்ல ஃபேமிலி. இவங்க வீட்டில் 3 வேளை சாப்பாடு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இவருக்கு என்ன இல்லை அப்படின்னா சாப்பாடு. அப்போ ரொம்ப துக்கத்தோடு அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறார். என்ன ஆண்டவரே, எலியாவை மட்டும்தான் காகத்தை கொண்டு போஷிப்பீர் ஆண்டவரே. நான் வந்து அங்கே போய் நான் எதாவது எடுத்தேன்னா, இல்லை நான் இரவலுக்கு ஏதாவது ஒன்றுமே இல்லை, சும்மா வெளியே நின்னேன். இப்படி திட்டாரே ஆண்டவரேன்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கிற பொத்துன்னு மேலே ஒன்று வந்து உள்ளது. என்னன்னு பார்த்தா பண்ணு. இவர் மேலே வந்து இப்படி கை வச்சார், அது நேராக கையில் இருக்கு. மேலே பார்த்தா ஒரு காக்கா. என்ன ஆச்சு அப்படின்னா, அது ட்ரேல அவர் அந்த வெளியே அந்த இதுலேயே வச்சுட்டு இருந்தாரா. இவனை துரத்தி விட்ட கேப்பில் ஒரு காக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, அதில் ஒரு பண்ணை எடுத்து நேராக பண்ணை எடுத்ததும் இவன் அடுத்து யாரை துரத்துறாரு தெரியுமா? அந்த பேக்கரி ஓனர் காக்காவை துரத்துறார். காக்காவை துரத்துறதும் காக்காக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம பண்ணை நேரம் தூக்கிட்டு போய் அவருடைய தலைமுறைகள்லாம் பூமியில நல்ல நிலையில இருக்கிறாங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா
உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மனித தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா, மறவா, இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா, இயேசு மறவா, என்னை உருவாக்கிய பத்திரமாய் பராமரித்து. இந்த வார்த்தை சொல்லும் போதே எனக்கு அடுத்த பாயிண்டை நோக்கி வார்த்தைகள் உள்ள வந்துட்டே இருக்கு. ஆமென். எவ்வளவு ஆச்சரியமாய், ஆமென், எவ்வளோ பெரியவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் நடத்தினார்னு கேட்டு பாருங்க. வண்டியா சொல்லுவாங்க. கர்த்தர் ஆச்சரியமாய், அதிசயமாய், ஹல்லேலூயா, உண்மையுள்ளவர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். அதாவது ஒரு காக்கை குஞ்சு கூப்பிட்டா கூட அவர் அதுக்கு என்ன ஃபுட்டு தேவைன்னு பார்த்து எடுத்து ரெடி பண்ணி கொடுக்கிறாராம். சர்வ வல்லமை உள்ள தேவன். வானத்தை சிங்காசனமாக பூமியை பாத பீடமாக உடைய தேவன். இந்த தேவன் கைவிடுவாரா? இந்த தேவன் மறைப்பாரா? ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை என்று அவர் சும்மா இதுவரை யாரிடத்தில் சொன்னதும் இல்லை. அடுத்தவர் எப்படி நடத்துறார் தெரியுமா? அதிசயமாய் நடத்துகிறார். இந்த அதிசயமாய் நடத்துறதுன்னா என்ன தெரியுமா? எங்க கொண்டு போறார்னே நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 13:17 வாசிங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் எந்த வழியாய் நடத்தாம, சமீபமா ஒரு ட்ராக் இருக்குல்ல. இப்ப நம்ம போறோம். இப்ப நாங்க நாகர்கோவிலிருந்து வரோம். வரும்போதே பாஸ்டர் ஜூடு ஃபோன் பண்ணிட்டாங்க, நீங்க வள்ளியூர்ல திரும்பிடாதீங்க, தூத்துக்குடி வந்தோம் திரும்பிடாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சுத்து. நீங்க நாங்குநேர்ல இருந்து எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? சீக்கிரம் வர்றதுக்கு. நம்ம எல்லாருமே எது ஷார்ட் ரூட்னு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் எப்படி நடத்துறார் பாருங்க. சமீபமாக போகிற வழியில் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக. என்ன ஆண்டவரே, ரூட்டு தெரியலன்னா எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள். இப்ப மோசே கிட்ட மட்டும், மோசே இவங்களை எப்படி கூட்டிட்டு போலாம் கேட்டா, ஆண்டவரே இந்த ட்ராக்ல போயிடலாம், இப்படி போயிடலாம். அதனாலதான் நம்ம கிட்ட கேட்டா நம்ம 1000 சொல்லுவோங்கிறதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. இந்த தெரியாத ஒரு பாதையில், இப்போ வெளியூர்லாம் நாங்கள் வெளிநாடுகளில் மீட்டிங் போகும்போது எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ ஃபாரின்லாம் போகிறோன்னா நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கும் போதே பாஸ்டர் சொல்லுவோம். சில டைம் பாஸ்டர்ஸ் வருவாங்க, இல்லைன்னா பாஸ்டருடைய அசிஸ்டண்ட் அல்லது யாராவது ஒரு ஆள் அனுப்பிவிடுவாங்க.
பாஸ்டர் இந்த கலர் காரில் இப்படி ஒரு பிரதர் இருக்கிறாங்க, நான் இங்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் அவங்க வெளியே நிற்பாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவர் பேர் இது, அவங்க கை காட்டுவாங்க, உங்களை பார்த்ததும் நீங்கள் உங்கள் கூட காரில் ஏறி வந்துடுங்க, நாங்களும் வெளியே போவோம், அதே மாதிரி கை காட்டுவாங்க, நாங்கள் போய் காரில் ஏறி உக்காந்துருப்போம். அது ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கும் சில ஏரியாவில். அவர் வண்டி எடுத்துகிட்டு போவார். அவர்கிட்ட நான் ஒரு வாட்டி கூட ரைட்டில் போங்க லெஃப்டில் போங்க சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ரூட்டு தெரியாது. இப்படி தான் நார்த் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் மீட்டிங் போயாச்சு. நான் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறேன். பாஸ்டர் வந்து ஒரு கிராமத்தில் அந்த ரோடு ஓரத்தில் மீட்டிங் ரெடி பண்ணுறாங்க. அங்கே போய் ப்ரீச் பண்ணணும். பாஸ்டர் 6:30 ஒரு பிரதரை நான் அனுப்புவேன், அவர் வருவார், நீங்கள் அவர் கூட வந்துடுங்க அப்படின்னு. நேராக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கரெக்டாக 6:30 ஆச்சு. என் ரூமை வந்து தட்டுறாங்க. திறந்து பார்க்குறேன், கோலியாத்து மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் இப்படி நிற்கிறாரு, சொல்கிறாரு, அவருக்கு ஹிந்தியை தவிர வேற ஒன்றுமே, எனக்கு ஹிந்தியில் அச்சாங்கிற வேடை தவிர வேற ஒன்றுமே. அவர் பேசுறதுக்கு இடையில பாஸ்டர் ஜின்னு மட்டும் சொன்னார். பாஸ்டர் ஜி சொன்னதுனால இவர் தான் பாஸ்டர் அனுப்புன ஆள் நினச்சி போன ஒரு பைக்கில் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அந்த ஷார்ட்கட்டில் போனால் பைக்கில் தான் போகணுமா. நேராக பைக்கில் யாரும் பின்னாடி உக்காந்துட்டேன். அவர் போகிறாரு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. என் கண்ணு முன்னாடி என் சர்ச்சு, என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாம் வந்து போய் இருக்கு. ஆண்டவரே காத்துக்கோங்கப்பா. பாஸ்டர் ஜின்னு ஒன்று காதில் விழுந்து ஏறி உக்காந்துட்டேன். வண்டி போயிட்டே இருக்கு. ஆனால் அவர்கிட்ட எங்கே போகிறீங்கன்னு, ஏன்னா எனக்கு அங்கே ரூட்டே இல்லை, இறக்கி விடுங்க நான் நடந்து போகிறேன்னு சொல்லவும் எனக்கு இப்படி தான் நடத்துவார். இல்லைன்னு கொஞ்சம் டிரைவிங் தெரிஞ்சவங்களை பக்கத்தில் வச்சு ஓட்டி பாருங்க, அவங்க கூட இருந்து பிரேக் போட்டுட்டு இருப்பாங்க. அநியாயம் தாங்க முடியாது. ஆமாம், ரைட்டில் போங்க. காருக்கு ஒரு ஸ்டியரிங் தான் உண்டு, ஆனால் இருக்கிற 4 பேரும் திருப்புவாங்க. ஒரு ஆள் ரைட்டில் போங்க. ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, வா. குருடரை அவர்கள் அறியாத வழியில் சொல்லிட்டு சொல்றார், என் தாசனை அல்லாமல் குருடன். அப்போ இங்கே கர்த்தர் குருடன் என்று யாரை மென்ஷன் பண்றார் தெரியுமா? கண்ணு தெரியாதவனை அல்ல, பாதை தெரியாதவனை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்ததும், நீங்க வந்து பைபிள் ஃபுல்லா படிச்சாதான், அங்கெங்கேயும் படிச்சாதான் சரியான பிக்சர் கிடைக்கும். இஸ்ரவேலர்கள் வெளியே வந்ததை என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? இனி நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 107வது சங்கீதம் அதனுடைய 107வது சங்கீதம் அதனுடைய 1-2 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா 2வது வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மீட்கப்பட்டவர்களை பாருங்க. 4-5 வாசிங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து. அப்ப வெளியே வந்ததை இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம இனி வாழ்ந்துடலாம் நினைச்சாங்க. ஆனா அப்படி நினைச்சு போனவங்க கண்டிஷன் என்ன ஆச்சுன்னா, அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அதன் பிறகு என்ன நடக்குது? 6-7 வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவ தேவனால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் கரெக்டா நடக்க முடியும். இல்ல நான் மீட்கப்பட்டாச்சு, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகம் பெற்றாச்சு, நான் சர்ச்சில் மெம்பர் ஆயாச்சுன்னு சொல்லிட்டு போனா பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும், அப்படி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. தாபரிக்கும் ஊரை காணாமல் பார்த்தாங்க. இது வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல எனக்கு தேவை, மரண பரியந்தம் நடத்துவதற்கு எனக்கு கர்த்தர் தேவை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சுத்தி நடத்துறாரா? நடத்தட்டும்.
காத்திருக்க வைக்கிறாரா? உட்காந்துருங்க. நான் ஊழியத்துக்கு 2007 கடைசியில் தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்தேன். அப்போவே ஆண்டவர் வந்து பாட்டெல்லாம் கொடுத்து 2008 என்னுடைய ஃபஸ்ட் வால்யூம் நான் ரிலீஸ் பண்ணுறேன், செகண்ட் வால்யூம் அடுத்த வருஷம், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வால்யூம் பாட்டாக கொடுத்துட்டு இருப்பார். ஆனால் என் பாட்டு நாகர்கள் சபையை வந்து தாண்டாது. எங்கள் மக்கள் வேறு வழி இல்லை, பாடி தான் ஆகணும். ஏன்னா நான் தான் வர்ஷிப் லீடர். அப்போ நான் வந்து என் பாட்டை தான் அடிக்கடி பாடும். அப்படியாவது எங்கள் மக்கள் பாடட்டும், எங்கள் மக்கள் பிடிச்சதோ பிடிக்கலையோ பாடி தான் ஆகணும். ஆனால் நைட்டு ஜோமனம் இருக்கும்போதெல்லாம் ஆண்டவர் வந்து பாட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஒரு நைட்டு நான் தான் அப்போ மியூசிக் பண்ணுவேன். ஒரு நைட்டு இப்படி ரொம்ப சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே எல்லாரும் தான் பாட்டு போடுறாங்க, சிலர்லாம் பாட்டு போட்டோடனே அவங்க வந்து வெளியெல்லாம் தெரியுது, எனக்கும் நீங்கள் தான் பாட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் பாட்டு கொடுக்குறீங்க, ஆனால் வந்து ஏன் சர்க்கிளை தாண்ட மாட்டேங்குதே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாங்க, தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண் மேலே உயர்த்துவேன். அவன் வெயிட் பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்னார். 8 வருஷம் மறைத்து வைத்தான். ஆனால் 8 வருஷம் மறைத்து வைத்தான்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்கல, கர்த்தர் தந்த பாட்டெல்லாம் பாடிட்டே இருந்தேன். அப்படி தான் 2015 ஆண்டில் கர்த்தர் இந்த அடியான் வாயில ஒரு பாடலை வைத்தார். அதுதான், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். எப்பவும் போல இந்த பாட்டையும் பாடினேன். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து 4 பேருக்கு தெரியும்படி வைத்தார். உயர்த்துறது ஆசீர்வதிக்கிறதுலாம் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. அவர் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம போதும்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், தூக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு விஷயம் என்ன தெரியுமா? மீண்டும் எகிப்துக்கு போகக்கூடாது. இதுதான் விஷயம். பெலிஸ்தியர் தேசம் வழியாய் செல்வது சமீபமாய் இருந்தாலும் நீ சுத்தினாலும் பரவாயில்ல, நீ திருப்பி அடிமைக்குள்ள போயிடக்கூடாது. உனக்கு சில காரியம் தாமதித்தாலும் பரவாயில்ல, நீ மீண்டும் எகிப்துக்கு போயிடக்கூடாது. ஏன் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்? கிரயம் கொடுத்தவருக்கு தாங்க அந்த வலி தெரியும், விலை கொடுத்தவங்களுக்கு தான் அந்த மதிப்பு தெரியும். இன்னும் அந்த கீபோர்டை வாங்கிட்டு பிரதர் வந்திருக்காங்க, இது 1 லட்சம் ரூபாய் கீபோர்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. திடீர்னு ஆனாகலைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போவாங்க. நெஞ்செல்லாம் வலிக்காது, ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதில்ல. அதை எப்படி சரி பண்ணலாம் தான் இருதயம் துடிக்கும். 5-10 கொடுத்து வாங்கினார் நினைக்கிறீங்களா? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறா. இயேசுவினுடைய விருப்பம் என்ன தெரியுமாங்க? நாளைக்கு பிதா கிட்ட போய் சொல்லணும் அவருக்கு. என்ன? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோடு அப்படி கை காட்டும் போது அந்த இடத்துல நம்ம நினைக்கணும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சில ஷார்ட்கட் வேஸ் தெரியும். மோசே உனக்கே தெரியும்னா எனக்கு தெரியாதா? ஆனா சில காரியங்கள் உன்னை திரும்பவும் எகிப்துக்கு போக வைக்கும். அதனால நான் அப்படி நடத்தல, உன்னை சுத்தி நடத்த வைக்கிறேன். ஆனா ஒரு கேரண்டி கொடுக்கிறேன் மோசே, என்ன? இன்னைக்கு நான் உன்னை வனாந்திரத்துல நடத்துறேன்னா நாளைக்கு உன் தலைமுறை கானானின் நன்மையை நிச்சயமாய் புசிக்கும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நேரம் போகிறதுனால அடுத்த ஒரு காரியத்தை மட்டும் நான் முக்கியமா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவரோடு நடக்கிறோமா? அவரோடு நடக்க முடியுதா? அவரோடு நடக்கணும்னா இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 28 முதல் வாசியுங்கள். Matthew chapter 11 verse 20. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, இந்த வேர்டை கவனிங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தாவரிக்கு ஊருக்கு போய் சேரணும்னா கர்த்தரால் நடத்தப்படும். அதுதான் அந்த இளைப்பாறுகிற இடம். அப்படி கர்த்தரால் நடத்தப்படணும்னா
அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அவருடைய சித்தம். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே. ஹல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாரும் கானானை போய் சேர்ந்தார்களான்னு பார்த்தா இல்ல. அநேகர் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். ஏன் தெரியுமா? இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போனது. கடினமான எகிப்தை சகித்தார்கள், லகுவான கர்த்தரின் நுகத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அதனாலதான் அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு செவி கொடுக்க மனமில்லாமல் அந்த வசனத்தை வாசியுங்கள். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டுன்னு அந்த இவன் யாரை சொல்றாங்க? மோசையை தள்ளிவிட்டுன்னு அதன் அர்த்தம் என்ன? மோசையின் மூலம் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். மீண்டும் பழைய பாவத்தை நோக்கி நாம் பயணிப்போம் என்றால் நாம் அந்த இடத்துல எதை தள்ளுறோம் தெரியுமா? வார்த்தையை தள்ளுறோம். வார்த்தையை தள்ளுறோம்னா யாரை தள்ளுறோம்? கிறிஸ்துவை தள்ளுகிறோம். கிறிஸ்து யார்? அவர்தான் நம்முடன் செல்லுகிற கன்மலை, அவர்தான் நம்மை நடத்துகிறவர், அவர்தான் நம்முடைய நல்ல மேய்ப்பர். ஆமென். அநேகர் வனாந்திரத்தில் அழிந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி வரை கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம இருக்கணும். அக்செப்ட் பண்ணணும். கர்த்தர் நியமித்த பாதை. ஆண்டவர் சொல்லுகிறார், திடீரென்று சொல்லுவார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். இப்படி சொன்னா அந்த வேர்டு நம்மளுக்கு கொஞ்சம் குத்து. நான் எதுக்கு ஆண்டவரே தண்ணீரை கடக்க போறேன்? கேட்போமா இல்லையா? நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பா, கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அக்கினியில் நடக்கணுமே நினைக்கும் போது இல்லை. கர்த்தர் நியமித்திருக்கிறாரா? எஸ். என் தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு சமாதானம். என் ஆண்டவரை நான் எப்படி பாடிட்டு இருக்கிறேன் தெரியுமா? அவர் நல்லவர், நல்ல தேவன். நல்லவர் என்ற வார்த்தைக்கு தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இல்லை. அப்ப அவர் மனசுல, அவருடைய எண்ணத்துல என்ன கிடையாது? தீமையே கிடையாது. காட்ஸ் பிளான்ல தீமை கிடையாது. நம்ம பிளான்ல தீமை இருக்கும். நம்ம நிறைய திட்டம் போட்டு, தாவீது ஒரு பெரிய பிளான் போடுவார். உடன்படிக்கை பெட்டியை அப்படி ராயலா பெரிய ரதத்துல வச்சு கொண்டு வரணும்னு. அந்த திட்டத்துல விழுந்துச்சு அடி. நல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல எல்லாம் தோளில் தூக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் நமக்கு தான் வசதி வந்துட்டுல. அதனால நேர பிரமாணத்தை மாத்திட்டாங்க. வசதி வர்றது நல்லது, பிரமாணத்தை மாற்றக்கூடாது. கர்த்தர் எழுதுனது தான். நேர தூக்கிட்டு வந்தா விழுந்துச்சு அடி. அதுக்கப்புறம் போய் பைபிளை திறந்து படிச்சு திருதி. அப்போ பிளான்ல குட் பிளான் தான், ஆனால் நிறைய ஃப்ளாப் ஆகுது. ஏன்? நாம போடுறோம். மீட்கப்பட்டவர்களுக்கு திட்டத்தை கர்த்தர் போடுவார். எனவே தான் கர்த்தர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. கர்த்தரால் நடத்தப்படுங்கள். கர்த்தரால் நடத்தப்படுகிறவருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் என்ன வாசித்தோம்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம். இவர்களுடைய ஓட்டம் முடிந்து இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் அங்கே 9வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது
இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்ப தூதன் கேட்கிறா யோவான்ட்ட, இது யார் தெரியுமா? யோவானுக்கு தெரியல. உடனே இவர்கள் யார் என்று சொல்லுகிறார் பாருங்கள். 14வது வசனத்தில், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அடுத்த வசனத்தை பாருங்கள். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு. அதன் அர்த்தம் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வசனம் படிச்சோம்? எதுவரை கர்த்தர் நடத்துவார்னு? இருதயத்தை தொட்டவன் சொல்லுகிறான். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அது ஏற்றவன் என்ன? இருதயத்தை டச் பண்ணவன், ஹார்ட்டை டச் பண்றவன் சொல்றான். அவர் கடைசி மரண பரியந்த நடத்துவார் என்று. ஆனால் அடுத்த ரெவலேஷன், அடுத்த வெளிப்பாடு இருதயத்து மேலேயே சாஞ்சிருந்த ஒருத்தனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இங்கேயோடு அவர் நடத்துதல் முடியாது, அங்கே ஜீவ தண்ணீர் உண்டு, அங்கேயே நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே, அதன் அர்த்தம் என்ன? இங்கே ஓட்ட முடியும் போது அந்த நபருடைய சரீரம் பூமியிலே கிடத்தப்படும். ஆனால் அவர்கள் நம்பிக்கை என்ன தெரியுமா? எங்க சரீரம் இங்கே கிடத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்போம். இதுதான் கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு ஏற்படுத்தி தந்த நம்பிக்கை. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். இந்த பாக்கியத்தை அடைய ஒரு தேவ பிள்ளை கடைசி வரை கிறிஸ்துவையே சார்ந்து உத்தமமாய் என்னை பின்பற்றின என் காலேப் என்று அப்ப பின்பற்றின அவரையே. எனக்கு எல்லாம் தெரியும்னு வாழ்ந்துடக்கூடாது. எனக்கு யாரை தெரியணும் தெரியுமா? இயேசுவை தெரியணும். ஹல்லேலூயா. ஈசாக்கை ஆபிரகாம் அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு போகும்போது ஈசாக்குக்கு தெரியாது எங்க போறோம், எதுக்கு போறோம். ஆனா ஈசாக்கு கலக்கமே இல்லாம போறான். ஏன்னா அவருக்கு யாரை தெரியும் தெரியுமா? அப்பாவை தெரியும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் இருக்கிறார். எனவே தான் தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் ஆண்டவர் உம்முடைய நடத்துதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படி நாம் அர்ப்பணித்து கடைசி வரை அவரால் நடத்தப்படும் போது நம்ம இங்கே எடுத்து வைக்கிற கடைசி ஸ்டெப்பு பரலோகத்தில் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஃப் கொடுங்க, எஃப் கொடுங்க. Thank you Jesus. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்னை நடத்தினார், இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். அவர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நடத்துவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓரவ சந்தனலவ கரியந்தலே அவர் நல்லவர் என்றும் உள்ளது. ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில கடைசி வரை நான் தேவனால் நடத்தப்பட விரும்புகிறேன்னு சொல்றவங்க அப்படியே அவங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. எப்படி நடத்தணுமோ நடத்துங்கப்பா. அவ்வளவுதான்.
என் பார்வையில் நிறைய இப்படி நடத்தினா நல்லா இருக்குமே. இந்த பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வது சமீபமாய் தெரிவது போல என் பார்வைக்கு நிறைய ட்ராக். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாது இருக்கணும்னா உங்களால் நடத்தப்படணும். நான் பாதி வழியில் என் ஓட்டம் முடியாமல் இருக்கணும்னு உங்களால் ஆண்டவரே என்னை சுற்றி நடக்க பண்ணினாலும் பரவாயில்ல, என்னை நீங்கள் நடத்துங்கப்பா. என்னை சிவந்த சமுத்திரத்தின் ஆழத்தின் வழியை நடக்க பண்ணினாலும் பரவாயில்ல, என்னை நீங்கள் நடத்துங்கப்பா. என்னை வனாந்திரத்தில் நடத்தினாலும் பரவாயில்ல, உம்மால் நடத்தப்படுவேனானால் அதுதான் பயம், பாதுகாப்பு. அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. வேற எந்த நுகமும் ஒருவர் தோளிலும் ஏறாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லா எகிப்திய அசிரிய நுகங்களை முறித்து போடுகிறேன். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து இஸ்ரவேலரை பராமரித்து பத்திரமாய் நடத்தி தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர்த்தவரை அப்படியே எங்களை நடத்தும். இந்த ஊழியத்தை நடத்தும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை நடத்தும், ஊழியர் குடும்பத்தை நடத்தும். இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேரையும் நீர் நடத்துவீராக. ஒருவர் கூட அந்த இளைப்பாறுதலை நஷ்டப்படையாதபடிக்கு அந்த நித்தியத்தை சுதந்திரிக்க நீர் நடத்தும். நீர் மரண பரியந்தம் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, மகிமையில நடத்துகிறவர். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு